வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இப்போ வர்ற 23ஆம் தேதி ஐபிஎல் சென்னை விசஸ் மும்பை சென்னையில் நடக்குது. இந்த ஒரு ஐபிஎல் மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்க்கு வந்து 19th வர்ற 19th வந்து டிக்கெட் ஓப்பனிங், நாளைக்கு வந்து டிக்கெட் ஓப்பனிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டிக்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே சில வெப்சைட்லாம் டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் அது வந்து ரியலான டிக்கெட்டா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. எந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் தெளிவாக புக் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மளுக்கு டிக்கெட்டு ப்ரீ ஆக்சஸ் கிடச்சிருக்கு, புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சி தப்பான ஒரு டிக்கெட் வெப்சைட்டில் போய் பணத்தை இழந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னை விஸ் மும்பை ஐபிஎல் டிக்கெட்ஸ்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புக் மை ஷோ, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ட்ரஸ்டட் வெப்சைட், நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, இந்த வியாகோ அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் தான் லிஸ்ட் ஆகுது. நான் உடனே காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வியாகோக்கு போயிட்டு வியாகோவில் போய் பார்ப்போமேட்டு உள்ளே போனால் உங்களுக்கு அந்த யூஐ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே, அதாவது எந்த ஒரு யாராலையும் இது வந்து ஃபேக் வெப்சைட்டு, இங்கே வந்து ஃபேக்காக தான் இருக்குது டிக்கெட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா செல்லிங் ஃபாஸ்ட்டு 152 டிக்கெட் ரிமைனிங் அப்படின்ட்டு நம்மள ஒரு ஈகர்னஸ்மே காமிக்கிறான். சரி, நம்ம டிக்கெட்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எத்தனை டிக்கெட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. 2 டிக்கெட் அப்படின்ட்டு சொன்னோன்னா இங்கே உடனே நம்மளுக்கு இந்த லோவர் டயரில் 2 டிக்கெட் தான் அவைலபிள் அப்படின்ட்டு இருக்குது. இதே இது நீங்கள் பேக் போயிட்டு டிக்கெட்ஸில் டிக்கெட்ஸில் ஒரு 3 டிக்கெட்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து உடனே அது அப்டேட் ஆகி ஒன்லி 4 டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்ட்டு இந்த இதுலேயே நம்ம தெரிஞ்சிடும். அதாவது அவங்க வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்ட்டு. இப்போது சரி, அதையும் நம்ம தாண்டி இப்போ நம்ம இது நோட்டீஸ் பண்ணல. அதையும் தாண்டி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஓகே லோவர் டயர் 13,000 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சுவல் ரேட்டே கிடையாது. ஸ்டார்டிங் ரேட்டே 3,000 தான் சொல்லியிருக்காங்க. இந்த லோவர் டயர் 3,000 தான் ஆக்சுவல் ஒரிஜினல் வெப்சைட்டில். ஆனால் இந்த லோவர் டயர் 13,000 போட்டிருக்காங்க. சரி, ரொம்ப கிரிக்கெட் மேலே ஒரு ஃபேமாக இருக்கிறவங்க சரி போட்டோன்ட்டு 13,000க்கு செக் அவுட் பண்ணுறாங்கன்னா ஒன்று 10 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துடுறாங்க. அந்த டைமில் 10 மினிட்ஸில் நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது. அந்தமாரி வேகமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பேமெண்ட்டை முடிங்க. அந்தமாரி ஒரு இதை கொடுத்து ப்ரைஸ் லாக்ட் அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. டைமும் ஓட ஆரம்பிச்சிருது. நம்ம உடனே நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு டம்மி இமெயில் கொடுக்குறேன். இப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோன்னே அவங்க வந்து ஓகே நம்ம இமெயிலுக்கு கோட் சென்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் மார்னிங் நான் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு கோடுமே இல்லை. ஓகே, கண்டினியூஸ் கெஸ்ட்டு கொடுத்தேன் கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம் கேட்குறாங்க, செகண்ட் நேம், இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் மாரியே இருக்குது. உங்களுக்கு பேமெண்ட் வரைக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது. உங்களுக்கு பேமெண்ட் மோடு கூட செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் வரைக்கும் கேட்குறாங்க. நம்ம கார்டு நம்பர் கொடுத்து இப்போ ரொம்ப கிரிக்கெட் மேலே ரொம்ப வெறியாக இருக்கிறவங்க கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி பேமெண்ட் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து மணி லாஸ் தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தமாரி ஃபேக் வெப்சைட்லாம் நம்பி நீங்கள் பாட்டுக்கு எதுவும் ஏமாந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூ ஆர்டர் வரைக்கும் போய் செக் அவுட்கே போகுது பாருங்கள். இந்த வியாகோ வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃபேக் வெப்சைட். இந்த ஒரு வெப்சைட்டில் நம்பி நீங்கள் வந்து
பணத்தை இழந்துறாங்க. இதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷனை மோஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது. நிறைய பேர் வந்து இனிமேல் ஒரு ஃபேக் வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு டிக்கெட் இருக்குது, உங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்ச பிறகு டிக்கெட்டும் வந்துடும். ஆனால் அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து அங்கே என்ட்ரன்ஸில், அந்த ஸ்டேடியம் என்ட்ரன்ஸில் கொண்டு காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, QR கோட் ஸ்கேன். அதில் தெரிஞ்சிடும் ஃபேக் டிக்கெட்டுட்டு. அங்கே ஃபேக் டிக்கெட் தெரிஞ்ச பேர் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் எப்போவுமே உஷாராக இருங்க. நீங்கள் இந்தமாரி டிக்கெட் புக்கிங்கு இந்தமாரி இதெல்லாம் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டில் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.